வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். உங்களுடைய ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு கம்யூட்டர் பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஃபைன்டு 125cc நம்ம ஹோண்டாவோட SP 125. இன்னொன்று நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சேல்ஸில் டாமினேட் பண்ணிக்கிட்டு வர நம்ம ஹோண்டாவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ரெண்டு பைக்குமே இந்த ஒரு மைலேஜ் கம்யூட்மெண்ட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பைக்ஸாக இருக்குது. பட் ஆனால் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்னு வரும்போது அங்கே நிச்சயமாக குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ரெண்டு பைக்கோட ஒரு டீட்டெயில் அண்ட் நல்ல ஒரு எலாபரேட்டான ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். பார்க்க முன்னாடி சின்ன தெரியும் அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இல்லை ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவிமாருங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் இப்படிக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அந்த காலத்தில் எல்லாரும் ரவுண்ட் லைட்டு அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்த காலத்தில் இவங்க ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஹெட் லேம்பு, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் பெட்டராக கொடுத்தாங்க. அதனால் டிசைன் பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டிசைன் நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் டிசைன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP 125 டிசைன் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் டச்சில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி கம்யூட்டர்னே சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், பட் அப்படியே உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றப்ப டிசைன் விஷயத்தில் நம்ம ஹோண்டாவோட SP 125 ஒரு ஸ்போர்ட்டியர் கம்யூட்டராக இருக்குது. நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன். அதனால் டிசைன் பொறுத்தளவுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைனில் பெல்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல என்னோடய பாயிண்ட் வந்து நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP 125 தான். என்ன வச்சுக்கலாம், நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஒரு சில இடத்துல அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ இருக்கும். அதில் யூஸ் பண்ணிக்க குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ஸும் ஒரு சில இடத்துல கம்மி தான். பட் நம்ம ஹோண்டாவோட SP 125 அதை மாதிரி எந்த வித குறையும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிஜிட் குவாலிட்டியோடும் அதுக்கடுத்து நல்ல ஒரு வெல் ஃபினிஷ்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷோடையும் இருக்கும். அதனால் குவாலிட்டின்னு வரும்போது டிசைன் பொறுத்த அளவுக்கு அங்கே நம்ம ஹோண்டா SP 125 கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் அண்ட் ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தியான நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் தான் கொடுக்குறாங்க. பட் என்ன ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா நம்ம ஹோண்டாவோட SP 125ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சீட் நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்ல லென்த்தாகவும் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா குஷனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்டாக் சீட்டை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லாங் போனாலே உங்களுக்கு அந்த பின்னாடி சீட்டு ஸ்டிஃபாக இருக்கிற விஷயங்கள் ஃபீல் ஆகும். பட் ஆனால் நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சீட்டோட லென்த்தும் சரி வித்தும் சரி எல்லாமே நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக பெருசாக கொடுத்துருக்காங்கன்றதுலையும் டவுட் இல்லை. அதுக்கடுத்து அந்த ஒரு சீட்டோட குஷனிங் குவாலிட்டிலையும் எந்த ஒரு குறையும் இல்லைன்றப்ப சீட்டிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு பெட்டராக தெரிகிற ஒரு பைக் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வேணா உங்களுக்கு அந்த எக்ஸ்டெக் வேரியன்ட் போகிறேன்றப்ப எக்ஸ்ட்ரா ஒரு LED DRL வரும், அவ்வளோதான். மற்றபடி லைட்டிங்கில் ஒன்றும் பெருசாக சொல்லும்போது கிடையாது. ஹாலஜன் லைட்ஸ் தான் ஓகேவான ஒரு த்ரோவோட இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் உங்களுக்கு LED வருதுன்றப்ப லைட்டிங் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP 125 ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்கன்னா நம்ம ஹோண்டாவோட SP 125ல உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கீர் இண்டிகேஷன், டைம், ஆவரேஜ் மைலேஜ்ன்ற மாதிரி ஒரு சில நல்ல பேசிக்கான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி வருது. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து அந்த வண்டிக்கு ஒரு மோர் தென் எனாஃபான ஒரு ஃபீச்சர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் சும்மா செலவோடாதுப்பா, நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே அந்த ஒரு மாடல் கெயின் பண்ணியிருக்கின்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நீங்கள் நார்மல் வேரியன்ட் போகிறீங்கிறப்ப அதில் உங்களுக்கு நார்மலான ஒரு அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வரும். ஸ்பீடும் சரி, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூலும் சரி ரெண்டுமே அனலாகில் காமிக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் பூவர் தான், பட் ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸ்டெக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டெக் வேரியன்ட் போகிறீங்கிறப்பான்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வரும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் நிச்சயமாக அந்த ஒரு கனெக்டிவிட்டி அது மாதிரி ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பெட்டராகவே இருக்கிறாங்க. நம்ம SPயில் இப்போதைக்கு கனெக்டிவிட்டி கிடையாது, மேபி இன்னும் ஃபியூச்சர்ஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சாத்தியக்கூறுகளுமே ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கு, பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாளில். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோன்னு வச்சிங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து அந்த ஒரு ட்வின் ஷாக் சப்போர்ட்ஸும் கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP 125 வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் டியூனான சஸ்பென்ஷன். ரெண்டு பேராக போகிறேன்றப்ப அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது, ஓரளவுக்கு சாஃப்டாக கிளிக் த்ரூ பண்ணிடலாம். பட் ஆனால் சோலோவாக போகிறீங்க, ஒரு பல மோட்டான் ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிஃப் டியூனான சஸ்பென்ஷனோட ஃபீல் நல்லாவே தெரியும். சரி, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பற்றி சொல்லணும்னா வச்சிங்கன்னா
அதில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் சும்மா சொல்ல விடாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷனே கொடுத்துருப்பாங்க. கம்பேரிவ் டு தி SP125 அதோட சஸ்பென்ஷன் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் சைடாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸே பார்த்தோம். நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சிங்களேன் ஒரு 7.91 bhp பவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 87 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் 60 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் பற்றி சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அந்த ஒரு நார்மல் கொஞ்சம் ரஃப் யூஸுக்கும் ஏற்ற மாதிரி ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் நான் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ரியலி 60 km/லிட்டர்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்போ இதை விட கூட பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட SP125 இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc, அதான் அது வந்து ஒரு 100cc இன்ஜின். பட் ஆனால் இது ஒரு 125cc இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே இங்கே நம்மளுக்கு ஒரு 25cc கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கடுத்து இதுவுமே ஒரு ஏர் கூல்டு தான், 2 வால்வ் தான், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜினில் எனக்கு பெட்டராக எந்த வண்டியோட இன்ஜின் ஃபீல் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து SP125 இன்ஜின் தான் பெட்டராக ஃபீல் ஆச்சு. நான் வச்சுக்கலாம் 125cc இன்ஜினும் செம்ம ஸ்மூத்து, அந்த வண்டியோட கிளச்சும் அவ்வளோ லைட்டாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஸ்ப்ளெண்டர் வந்து ரிஃபைன்மெண்ட்டே இல்லாத ஒரு இன்ஜின், ஸ்க்ளட்ச்லாம் டைட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதுவும் நல்ல ஒரு அளவுக்கு நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் தான், அதோட ஸ்க்ளச்சுமே லைட்டு தான். ஏன்னா வச்சுக்கலாம் அதுவும் ஹீரோ நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங். பட் இவங்க ரெண்டு பேரில் யார் பெட்டர்னு பார்க்கும்போது எனக்கு பெட்டராக ஃபீலான ஒரு பைக் நம்ம ஹோண்டாவோட SP125. சரி, ஓகே. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 10.72 bhp பவர்ஸும் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 125ல் ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் உங்களுக்கு வேண்டிய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 65 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதை விட கூட பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் வந்து நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP125 தான். ஏன்னா வச்சுங்களேன் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதிகம், அது வெறும் 100cc, இது வந்து 125cc. அதுக்கடுத்து வந்து அது வெறும் உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். பட் ஆனால் இது உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். அதுக்கடுத்து இதோட பவருமே கம்பேரிவ்லி அதை விட அதிகமாக, அதுக்கடுத்து இதோட மைலேஜுமே அதிகம்ன்றதுனால நிச்சயமாக இன்ஜின் செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரெண்டு வண்டியோட பிரேக்கிங் செக்மெண்ட் பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோண்டாவோட SP125 பேஸ் மாடலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு போத் 130 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். நீங்கள் டாப் மாடல் அதான் டிஸ்க் மாடல் போகிறீங்களப்போ அரௌண்ட் ஒரு 240 mm டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில், பின்னாடி வந்து ஒரு 130 mm ட்ரம் பிரேக்கு, CBS பிரேக்கிங் சிஸ்டமோட ஒரு பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு 125cc மிட் ரேஞ்ச் அண்ட் லோ ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகே. பட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற பிரேக்கிங் இருக்குன்னா அதில் ABS இருக்கணும். பட் 125க்கு CBS இஸ் மோர் தென் எனாஃப்னு இப்போ இருக்கிற நார்ம்ஸ் படி பார்த்தோம்னா அது ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் உங்களுக்கு ஆப்ஷனலாக கூட கிடையாது. IBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் இட்ஸ் ஓகேவாக இருக்கும், பட் எனக்கு பெட்டரான ஒரு ஃபீல் ஆகலாம். அதனால் பிரேக்கிங் விஷயத்துலையும் எனக்கு பெட்டராக தெரிகிற ஒரு பைக் நம்ம ஹோண்டாவோட SP125 தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அரௌண்ட் அந்த வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 112 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ரியலி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் சொல்ல போனால் நிறைய பேர் அந்த ஒரு பைக்கில் தான் எப்படி ஒரு கியர் பைக் ஓட்டணுன்றதே கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எத்தனை பேர் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் கற்றுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க, பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட SP125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெயிட்டு கம்பசுத்திர வேலைலாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 116 கிலோ கிட்ட தான் வரைக்கும் வருது வண்டியோட வெயிட்டு. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. இதுவும் ரொம்ப டால்லாம் கிடையாது, ஒரு 5 mm கிட்ட தான் அதிகம். அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே நிச்சயமாக ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஓரளவுக்கு கேப்பபிள் தான். சரி, ஓகே. ஓரளவு ரெண்டு வண்டியோட ஹேண்டலிங்குமே நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம ஹோண்டாவோட SP125ல முதல்ல லீனான டயர்ஸ் இருந்துச்சு ரொம்ப, அது வந்து ஒரு ரோட் கிரிப் அந்த அளவுக்கு பெட்டராக ஆஃபர் பண்ணல. இப்போ ஓரளவுக்கு பெருசாகி இருக்காங்கன்றப்ப அந்த விஷயத்தில் ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இது ரெண்டு வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டாவோட SP125 ஆன்ரோட் ப்ரைஸிங் பேஸ் மாடல் அரௌண்ட் ஒரு 1,10,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் உங்களுக்கு 1,16,000 முடிச்சிடலாம். டாப் மாடல் தான் ஸ்பெஷல் எடிஷன், கொஞ்சம் கலர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP125 இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி, ஓகே.
நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 90,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் அதான் அந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் பார்த்தோம்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் டாப் மாடல் 94,000 கிட்ட வரைக்கும் வருது. நான் சொன்னாலே எக்ஸ்டெக் வேரியண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டு எல்இடி டிஆர்எல் அந்த வேரியன்ட் போகணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு 98,000 கிட்ட போகணும். ஆக மொத்தத்தில் 1 லேக்குள்ளேயே நீங்கள் இந்த வண்டியோட அதிக மாடலான அந்த ஒரு எக்ஸ்டெக்கே வாங்கி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் நிச்சயம் நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, இந்த பைக் யாருக்கு சூட் ஆகும், இந்த பைக் யாருக்கு சூட் ஆகுன்ற ஒரு விஷயத்தை இப்போ பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். இந்த ஹோண்டாவோட SP125 யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தோன்னா, எனக்கு சிட்டி கம்யூட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பைக் வேணும். அதுக்கடுத்து நான் அப்பப்போ கொஞ்சம் லாங்கும் போவேன், அதுக்கேற்ற மாதிரியும் சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த வண்டியோட இன்ஜினும் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு மைலேஜும் பெட்டராக இருக்கும், இன்ஜினும் நல்லா ரிஃபைண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கப்போ என்னால் ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்லனா நீங்கள் ஹோண்டா எடுத்தலாம், நல்ல ஒரு பைக். இல்லை என்னால் ப்ரைஸிங் கொஞ்சம் எனக்கு டைட்டு, 1 லேக்குள்ளே என்னுடைய பட்ஜெட் முடிச்சாகணும். அது இல்லாமல் நான் அதிகமாக லாங் ட்ரைவ் போகிற வேலைலாம் எனக்கு கிடையாது. மோஸ்ட்லி நான் சிட்டிக்குள்ளேயே தான் மேனுவர் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன். எப்போயோ ரேர்லி தான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவேன்றப்ப நீங்கள் ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸே உங்களுக்கு மோர் தென் எனாஃப் தான். ஏன்னா அதுவுமே தெரிஞ்சுட்டு நல்ல வண்டி தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த 2 பைக்கில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.